எங்க அத்தை ஒருத்தரையும் காணோம். நம்ம வரோம் சொல்லிட்டு ஃபோன் பண்ணி தானே வரோம். ஒருத்தராது வெளியே நிற்கிறாங்களா பற்றி நம்ம வரவே இருக்கிறதுக்கு. இரு எங்கன்னா போயிருப்பாங்க. கூப்பிடுறது வசந்தி. இவ்வளோ பொறுமையாக கூட்டாங்க காதல கேட்காது. வசந்தியா ஏ வசந்தியா கொஞ்சம் கூட பொறுப்புன்றது என்ன இருக்குதா பார்த்தியா? நம்ம தான் கஷ்டப்பட்டு எல்லாத்தையும் தூக்கி ஓடி வந்துருக்கோம். நம்மளை கொஞ்சம் கூட மதிக்க மாட்டேங்குதுமா. வந்துட்டீங்களா? இது என்ன பிச்சைக்காரங்க மாதிரி குண்டாங்க தூக்கி வந்துருக்கீங்க? இது பிச்சைக்காரங்களா? மானத்தை வாங்கறதுக்கு நே இருக்குதுங்க. என்ன சாப்பாடு செஞ்சு எதுல வருவாங்க? எங்கன்னா பெரிய வச்சு நாங்கள் மரியாதையோட பேசுதுங்க. இப்போ சம்மந்தி நல்லா இருக்கீங்களா? நல்லா தான் இருக்கும் அத்தை. ஏன் நல்லா இருக்கீங்களா கேட்குறீங்க? கும்பிட மாட்டீங்க ஏடி? அதெல்லாம் ஒரு முன்னாடி கேட்கணும்டி. அதுக்கு என்ன சிலிப்பிட்டு போகுது பாரு. இல்லை வர நம்ம பிச்சைக்காரங்க வர சொல்லியிருக்கு. இந்த கிளவியை சும்மா உடனான்னு பாரு. நீ வர அமைதியாடி. அவங்க எதுனா சொல்லி போட்டோம். ஏடியா வசந்தியா மாத்தா வீட்டுல இருந்து சீர்வரிசை எடுத்து வந்துக்கிறாங்க பாரு. ஊர் உலகத்துல இல்லாத சீர்வரிசை புளி சாதமும் தூக்குச்சட்டு என்னன்னு தெரியல. இதுங்கெல்லாம் எங்க இருந்து தான் என் புள்ள பிடிச்சானோ. தலை எழுத்து மானத்தை வாங்கறதுக்கு இருக்குது. அத்தை அந்த கிளவி ரொம்ப ஓவரா பேசுது. என்ன பண்ணுவோன்னு எனக்கே தெரியாது. ஜனம் அமைதியா எதுனா பேசி போட்டோம். எங்க வீட்டுல சோறில சொல்ற இந்த புளி சொத்தியா தூக்கல. பால் பாயசம் சம்மந்தி. பால் பாயசம் புளி சாதம் எங்க வீட்டுல இல்லையா? அங்க தூக்கி வந்துட்டீங்களா? இதெல்லாம் யார் தின்னுவா? உங்களுக்கு யாரும் எடுத்துன்னு வரல. எங்க வீட்டு பொண்ணுங்க கொடுத்துருக்கோம்ல, அந்த பொண்ணுக்கு எடுத்து வந்திருக்கோம். என் வீட்டை நெய்யா போட்டு சமைக்கிறோம். அது தின்னு துப்பு கிடையாது அவளுக்கு. இதெல்லாம் துணி உடம்பு கிடம்பு எடுத்துக்கு போறாங்க. ஒன்றும் வேணாம், எடுத்துன்னு போங்க. என்னது கஷ்டப்பட்டு செஞ்சு எடுத்துன்னு வந்திருக்கோம், எடுத்துன்னு போங்கன்னு சொன்னா எப்படியே இல்லை கொஞ்சம் சாஸ்திர சம்பிரதாயம் 5ஆம் மாசம் இல்லையா? அதனால கொஞ்சம் பூ முடிச்சுட்டு அப்படியே எல்லாம் கொடுத்துட்டு போலான்னு வந்தோம். நான் தான் ஏதோ தேவையில்லைன்னு சொல்றேன்ல. உங்களால முதல்ல யார் வர சொன்னீங்க? வசந்தி தான் எங்களை பார்க்கணும் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா. அவளுக்கு தின்னுட்டு ஜீரணம் அவளை வேற வேலை வெட்டியதான் என்ன சரிப்பட்டு வரும். ஏன்னா எவ்வளோ நேரம் பண்ணி உனக்கு கூப்பிடுறது? என்னடி பண்ணிருக்க? வாங்க அத்தா. நம்ம எதுக்கு இப்படி பேசுதே? நம்ம இல்லாத போது வசந்தி என்னென்ன குடும்பம் பண்ணுதோ அந்த மாதிரிலாம் எதுவும் இது வரைக்கும் என்கிட்ட வசந்தி சொல்லவே இல்லையே. போனால் நம்ம கஷ்டப்படுவோம், நம்ம கிட்ட சொல்லல போல இருக்கு. எனக்கு என்னமோ கேள்விப்பட்ட டவுட்டா இருக்கு. டவுட் இல்லை, கன்ஃபார்மாவே இருக்கு. என்னதான் பண்றாலோ தெரியல உள்ள. இது வந்து தாத்தா. சொல்லுங்க. உங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணியா? அது வந்து நான் தான் ஃபோன் பண்ணேன். ஏன் உன்னால நடக்க கொடுக்கமா இருக்க முடியாதா வீட்டில்? முதல்ல அந்த ஃபோனை உடச்சு போடணும். எந்நேரமா ஃபோனு வீட்டில் ஒரு வேலை செய்யாம என்ன ஃபோன் தான் பேசி நோக்கணிக்க. இன்னத்த சீக்கிரமா உங்களுக்கு பேசி அனுப்பிச்சு ஒரு வழியை பாரு. அத்தை அவங்க வந்து பூ முடிக்க வந்திருக்காங்க. 5ஆவது மாசம் இல்லையா இது? ஆமா, அப்படியே எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சுட்டாங்க. இப்போ 5ஆவது மாசம் பூ முடிக்க தான் வந்திருக்காங்களா? இப்போ அது மட்டும் தான் குறை. சீக்கிரம் அனுப்பிச்சு எல்லாரையும். வாங்கம்மா வாங்க. நீ ஏன்னா உன் மாமி ரொம்ப ஓவரா பேசுதுரி. எனக்கு கோவமா வருது. உன் முகத்துக்காக தான் அமைதியா இருக்கேன் நானு. சரி விடுங்க நீ அவங்க அப்படிதான். ஏமா தூக்குச்சட்டி என்னது? பால் பாயசமா? ஆமா, உனக்கு ரொம்ப பிடிக்கல. அதான் அம்மா பால் பாயசம் செய்ய சொல்லி எடுத்துனேன். அண்ணி என்ன நீ புளி சாதம் மட்டும் செஞ்சு வந்திருக்கீங்க? 5 வகை சாதம் செஞ்சு எடுத்து வந்து சொன்னீங்க. அவசரப்படாத. இதுக்கே உன் மாமியா இந்த பேச்சு பேசிட்டு போகுது. பிச்சைக்காரங்கன்னு இன்னும் அந்த டப்பரா சட்டிலாம் பார்த்தா அவளை முதல்ல கழுத்து பிடிச்சே வெளியே தள்ளிடும். வருது எல்லாம் வருது. ஏமா மாப்பிள்ளைங்கம்மா மாப்பிள்ளை வேலைக்கு போயிருக்காரா? இல்லம்மா நீங்க எல்லாரும் வரீங்களா? உங்களுக்காக ஏதாவது குடிக்க தில்லுன்னு வாங்கி சொல்லிட்டு போயிருக்காரு. கூல்ட்ரிங்க்ஸா? ஆமா. நீ அண்ணன் வரலையா? பசங்களா? உங்க அண்ணன் வேலைக்கு போயிடாரு. அவருக்கு வேலை தான் ரொம்ப முக்கியம். அதை லீவ்லாம் போட முடியாது சொல்லிட்டாரு. சரி பர்மிஷன் போட்டு வாங்க அப்படி சொல்லிட்டு அனுப்பிச்சு விட்டேன். இப்போ ஃபோன் பண்ணிட்டேன். அந்த நேரத்தில் சதீஷ் சஞ்சூல அந்த ஆட்டோலேருந்து இன்னும் இறங்கல. அமக்கலம் பண்ணிருக்காங்க ஆட்டோவில். ஆட்டோவில் தான் வந்தீங்களா? ஆமா, இந்த குண்டா சட்டியில் எப்படி தூக்கி பஸ் ஏறது? முதல் பஸ் ஏறவே மாட்டாங்க இந்த குண்டா சட்டியில் பார்த்தால. அதனால தான் ஆட்டோ நமக்கு தெரிஞ்ச ஆட்டோ இருக்குல்ல, நம்ம எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்டு, அந்த ஆட்டோ தான் வந்தோம். சரிங்க, நீ ஆட்டோ விடுறதுக்கு இடம் இருக்கா வெளியில? ஆட்டோ கதை போய் பார்த்துட்டு வந்து மரத்தடி இருக்குதான், அங்கே போய் விட்றேன்னு சொல்லியிருக்காரு. அந்த ஒரு வேப்ப மரம் இருக்காது தெரு பக்கத்தில் இல்லை, நம்ம வீட்டு பக்கத்தில். அங்கே விடுங்க, அங்கே எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது. சரி, இந்த புளிச்சத்தை கீழே இறக்கலாமா வேணாமா? கீழே இறக்கி வச்சு மாமி வந்து பறக்க விட்டுற போதே. அதெல்லாம் பறக்க விட மாட்டாங்க. இறக்குங்க. நான் ஒரு கை பிடிக்குவா? வேணாம் வெயிட்ல நீ தூக்கக்கூடாது. நானே இறக்கிறேன். அண்ணி எங்க மாமியார் பேசுறதுல மனசுல வச்சுக்காதீங்க அண்ணி. வச்சுக்கல. எல்லாரும் உள்ள கூப்பிடுமா, எல்லாரும் உட்கார சொல்லு. நான் அப்படி எடுத்துட்டு வரேன். எதுவும் வேணாமா, நீ உட்காருமா இங்க முன்னு. பச்சை தண்ணி கூட கொடுக்காத வந்தவங்களுக்கு. ஏண்டி பின்ன அவளே எதோ எடுத்துன்னு வர சொல்றா? பூஸ்டோ ஹார்லிக்ஸோ கூலிங்ஸோ எதோ எடுத்து வந்து கொடுப்பா. தெம்பா குடிக்கலாம் இல்லாம எதோ வேணாம் சொல்றீங்க. அவங்க மாமியார் எதுனா சொல்ல போதுன்னு தான் நான் சொன்னேன். சொல்லி தான் பார்க்கட்டுமே. அதுக்கப்புறம் இந்த புளி சாதத்துக்கு தலையில கொட்ட நிறைய பாரு. வீட்டுக்கு வந்து குடிக்க கூட தராத. இது சோறு பழம் சொல்ற நம்ம வீட்டில் சோறு ஆக்கி வந்துருக்கோம். சரி கத்தாத. நான் பேசுறது மட்டும் தான் உங்களுக்கு காது கேட்கும். சரி நீ இதை எடுத்துட்டு வரேன். எல்லாத்தையும் ஓரமாக வைக்கலாம். கூட வந்ததுக்கு உனத்தையும் ஆளை காணும். இதுங்களாம் ஒன்று வெத்தலை பாக்கு வச்சு அழைக்க முடியாது. உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு ஆட்டோடைய உட்காந்து என்ன பண்ணுதுக்கா? எக்கோ கொம்பளிக்கா சீக்கிரம் உள்ள வா. பசங்களாம் கூட்டிட்டு வா. பெரிய பொண்ணு கீதா ராணி எல்லாரும் வாங்க. ஸ்கூல்ல ஏதோ அட்டனன்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கு எனக்கு. யாராதிக்கா வாங்கிட்டு அந்த வலையில எங்க வச்சா? அச்சோ, வலையில ஆட்டோல பின்னாடி தான் வச்சிருக்கேன். இந்த பசங்க வேற அங்கதான் விளையாடி வந்ததுங்க. ஒச்சு போட்டுங்களா தெரியலையே. ஒரு போய் எத்தனை அப்போ மடியிலே வச்சுக்க வேண்டியது தானே. எதுக்கு பின்னாடி வச்சா? மடியில சஞ்சு உட்காந்துருந்தா அந்த சரி பேக் பின்னாடி இருக்கட்டுமேன்னு பார்த்தேன். வலையில பேக்ஸ் போட்டு தான் வாங்கிட்டு வந்தேன். பார்க்க என்னாச்சுன்னு போ முதல்ல உள்ள எடுத்துலாம். ஏண்டி எல்லாத்தையும் எடுத்து வந்துட்டீங்களா? நான் எலும்பி சாதம் எடுத்துட்டு வந்தேக்கா. தேங்காய் சாதம் எடுத்துட்டு வந்தேன். நான் வந்து வடை எடுத்துட்டு வந்தேன். எல்லாமே உள்ள வந்துச்சு. ஏண்டி இதெல்லாம் நமக்கு எப்படி தருவாங்க? தெரியலையே. நீயும் என்ன மாதிரி சாப்பிட்றதுக்கு தான் வந்திருக்கியா? என்ன வேலைக்கு வந்துட்டாங்க? இதே ஒரு வேலையை தான் வச்சு தின்னுக்க. டெஃபினெட்லி. இங்கே பேர் சாப்பிட்டு எதை பார்சல் கட்டணும் டக்குன்னு கட்டு. இந்த வீட்டில் ஒரு கிளவி இருக்குது. அது வந்துச்சு வச்சுக்க ஒன்றுத்து கூட எடுக்கக்கூடாது. ஆமா டேஞ்சரஸ் கிளவி. தாலி பெருக்கி போடும்போது பார்த்தமே இதோட பிரச்சனை. கனவுனா கூட 2 நாளா தண்ணி வந்தது இருக்க. ரொம்ப டெரரான கேள்வியா இருக்கு. அதுக்கெல்லாம் போய் நீ பயப்படலாமா? விடு பாத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணியோ எது பண்ணியோ தெரியாது. எனக்கு வந்து பாயசமா வடையும் பத்திரமா எடுத்து வச்சிரு. புளி சாதம் கொஞ்சம் எங்கள் வீட்டுக்காருக்கு ரொம்ப பிடிக்கலாமே. 3 மட்டும் போதுமா? போதும். பேக் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. எடுத்து போய் ஆட்டோ வச்சுட்டு வந்துவேன் அந்த கிளவி வரத்துக்குள்ள. சரி நம்ம போயிட்டு பின்னாடி கொய்யா மரம் மாமரம்லாம் இருக்குது. எதனா காய்ச்சிருக்கா பூத்துருக்கா கொஞ்சம் பார்த்து அதே அர்த்தம் வந்துடலாம். அப்படியே கொய்யா மரம் இருந்தா? ஆமாம்
சீக்கிரம் அந்த கேள்வி வரத்துக்குள்ள அதே ஆட்டை போடணும். ஓடு ஓடு. எங்கடி போறீங்க ரெண்டு பேரும்? வேலைய பாரு, பையில பாரு வரோம். வந்த இடத்துல என்னடி வேலை பார்த்து நிக்கீங்க? ஏற்கனவே அந்த கிழவிக்கு பேச தெரியாது, நீங்க வேற என்ன பண்றீங்கன்னு தெரியல. முத்திரு வாய் மூடி கொஞ்ச நேரம் இரு. பாரு அந்த கிழவி கிட்ட திட்டு வாங்கி என்ன வர போறீங்க? இவளுங்க நம்ம சொன்னா அடங்க மாட்டாங்க. வரட்டும், நல்லா திட்டு வாங்கி வரட்டும். எல்லாத்தையுமே ஒரு தட்டு இல்லைன்னா வாழையிலே போட்டு மூடி வைக்கணும். இது சிகிச்சை வந்துட போகுது. ஆமாக்கா மூடி வைக்கணும் கலாத்தியா. ஏக்கா வாழையில இருக்குதா? ஏற நீ சாப்பிட மேல மூடி எடுத்துட்டு வந்து வந்த வாழையில தான் இங்க தெரியலக்கா. இந்த சாப்பிட மேல மூடுறதுக்கு தான் இலக்கு எடுத்துங்க அக்கா. ஏக்கா எல்லாம் எங்க போச்சு? அதை எப்படி நான் சொல்றது? என்னாச்சு ஒழுங்கா சொல்லு. ஆட்டோல இவ்வளவு நேரம் எல்லாரும் உட்காந்து பண்ணி வந்தாங்க. என்ன பண்ணாங்க? எல்லாருக்கும் பசி வந்துச்சா, ஆளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் புளி சாதம் இந்த தேங்காய் சாதம் எல்லாம் வச்சு சாப்பிட்டு வந்தாங்க. அதுக்கு தான் இந்த இலையை எடுத்து காலி பண்ணிடுச்சுங்க. எதுக்காக நம்ம சாப்பாடுல செஞ்சு வந்திருக்கோம்? எல்லாத்துக்கும் கூட்டு காலி பண்ணி தந்துருக்கியா? இல்லடி கொஞ்சம் கொஞ்சம் தானே சாப்பிட்டாங்க. இது மட்டும் இந்த வீட்டுல இருக்க ஒரு கிழவிக்கு தெரிஞ்சிச்சுன்னு வச்சுக்கோங்க, அவ்வளவுதான் நம்ம கதை. சாப்பிட்டு மிச்சம் மீதி எடுத்து வந்து வைக்கிறீங்களா சொல்லிட்டு காலத்து பிடிச்சி வெளியே தள்ளி விடும். நான் சொன்னேன் நீ வேணா சொல்லிட்டு இந்த பசங்க எல்லாம் சொல்ற பத்தி கேட்கல. பெரிய பொண்ணு இந்த கீதெல்லாம் வேற ஒரே அம்மக்குள்ள பசிக்குதுன்னு வீட்டுல தான் அப்படி பண்ணதுங்கன்னா வர இடத்துல இந்த மாதிரி பண்ண என்னதான் பண்றது நானே? நீங்க சொல்லாம யாருக்கும் தெரியாது. ஏன்னா கரெக்டா கலவல் பண்ணி தான் வந்திருக்கோம். ராதிகா டைம் ஆகுது, என்ன பண்ணிருக்கீங்க? அந்த வராத ஏக்கா அந்த பொண்ணை கூப்பிட்டு வச்சு வலையில போட்டு பூல வச்சிடலாம்க்கா. அவங்க வீட்டுக்கார வந்துட்டாரா? நமக்கு தான் கூட்டி சாயத்துக்கு போனாரா இன்னும் வரல. நம்ம வேலையை ஆரம்பிக்கலாம். சரி கூப்பிட்டு வசந்தியா. ஏடே நம்ம கூட வந்த ரெண்டு பேரும் எங்கடி அழகானோ? அவங்க மாங்கா இருக்கிறேன் தேங்காய் இருக்கிறேன் போயிருக்காங்க. ஏடி வந்த இடத்துல ரொம்ப இருக்க மாட்டாங்க. அவங்க ஒரு இடத்துல உட்கார வைக்கிறது அதுங்க. அவங்க ரெண்டு பேரும் கூட்டு வந்தது முதல் தப்பு. நம்ம தானே கூட்டு வந்தா அதுங்க வேலையை காட்டுதுங்க. சரி அவங்க கூப்பிட்டா வருங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். ஆமா ஏக்கா பசங்களாம் எங்கக்கா ஒன்று தேடி கண்டுபிடிக்கிறதுக்குள்ளே டைம் ஆகிடும் போலகுது. எல்லாம் அங்கே வெளியே விளையாடி நிற்குங்க. அங்கே ஒரு கோவில் இருக்கு, அந்த கோவில் வாசலில் உட்காந்து விளையாடி நிற்குங்க. ஊட்டு பசங்க கூடவா? ஆமா அதுங்க ரெண்டு உட்காந்து ஃபோன் பண்ணி நிற்குங்க. நாங்கள் உள்ள வந்து உட்காந்து இடம் இருக்காது, நான் இங்கே உட்காந்துக்கலாம். நல்லா காத்திங்க சிரிச்சு வந்து குளத்து பக்கத்துல இருந்து சொல்லிட்டு அங்கே உட்காந்துக்குங்க. பேசாம எல்லாத்தையும் வீட்டில் விட்டுட்டு வந்துருக்கலாம்க்கா. நம்ம மட்டும் வந்துருக்கலாம். மொத்தத்தையே கூட்டு வந்து முதல் வேஸ்ட். அது பாரு ஒன்று கொய்யா கறக்க மாங்கா இருக்கன்னு போயிருக்குதுங்க. இன்னும் கோயில் அண்டையே உட்காந்து இருக்குதுங்க. ஏன் தான் இப்படி பண்ணுதுங்கன்னு தெரியல. சரி இப்படி நம்ம டிஸ்டர்ப் பண்ணாம இருக்காங்களா? ஆமா வந்தா கூட இடமே கிடையாது. அப்படியே நசன அவங்க வேலையை பார்க்குதா விடுங்க. அப்படியே நம்மளுக்கு குடிக்க எதனா எடுத்து சொல்லிட்டு போனா ஒருத்தி என்ன தான் பண்றது தெரியல. உள்ள பார்த்தா நமக்கு ரொம்ப முக்கியமா மணி ஆகுது. நம்ம வேலையை முடிச்சுட்டு வீட்டு கிளம்ப தேவையா? ஆமா நீ வேற வியாபாரத்தை போய் பார்க்கணும்ல. ஆமா அது வேற இருக்குது. வசந்தி எதுவுமே வேணாம், சீக்கிரம் வரையங்க. கூடுமா கூடு. சரி இந்த சாப்பாடுலாம் கொஞ்சம் ஓரமா வச்சுட்டாலாவது அவளுக்கு உட்கார வைக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்குண்டியே. வேற எங்கடி இடம் இருக்க? உள்ள போலாமா? அச்சோ உள்ளலாம் வேணாம் இங்கே உட்கார வச்சுக்கலாம். உள்ளலாம் இடமே இருக்காது. இத்தனோண்டு வீட்டை வச்சுக்கினே இந்த கிழவிக்கு இருக்கிறது பத்தியா வாயே. இந்த மாட மலையை கூட கோபெல்லாம் வச்சுன்னு வச்சுக்க அவ்வளவுதான். சரி அப்ப எல்லாத்தையும் ஓரமா வச்சிருவாக்கா. வச்சிடலாம். வசந்தி சீக்கிரம் கூப்பிடுண்டியே. இம்மா எத்தனை வாட்டி தான் கூப்பிடுறது? அடியே வசந்தி என்னடி பண்ற? உள்ள சீக்கிரம் வாடி மணி ஆகுது எங்களுக்கு. இதை வந்துட்டு அண்ணி வர அண்ணி கூப்பிட்டீங்களா? இன்னமும் ஹார்லிக்ஸ் பூஸ்ட் கூல் ட்ரிங்க்ஸ் பார்த்தா ஒன்றுத்தையே காணா. பால் பாக்கெட் வாங்கி வைக்க மறந்துட்டு இருக்காங்க நீ. அதான் பார்த்தேன் பால் பாக்கெட் இல்லை. எங்கள் வீட்டுக்காரருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன் பால் பாக்கெட் சொல்லி. ரொம்ப சந்தோஷமா வீட்டுக்கு விருந்தாளி வருவாங்க சொல்லிட்டு எவ்வளோ அக்கறையா இருக்கீங்க. ஒரு காப்பி தண்ணி கூட போட்டு தர மாட்டீங்க. நல்லா இருங்க. ராதிகா அமைதியா இரு. அமைதியாக தான் இருக்கேன், அமைதியாகவே தான் இருக்கேன். சரி உட்காரு. உனக்கு வளையல் போட்டுட்டு பூவில் வச்சுட்டு நாங்கள் கிளம்புறோம். மணி ஆகுது. அண்ணி எங்கள் வீட்டுக்கார வந்துட்டோம். நீ அவருக்கு நாங்கள் வளையல் போட்டு விட போகிறோம் இல்லை பூ வச்சு விட போகிறேன்? உனக்கு தானே. நீ இருந்தால் போதான் அவர் வந்து பொறுமையாக பார்த்துக்கிட்டா ஒரு பொறுமையாக ஃபோட்டோ எடுத்துக்கிட்டான். உட்கார். அவன் அவனுக்கு வீட்டில் வேலை வெட்டி கிடையாது, இங்கேயே உட்காந்துருப்பாங்க. ஒரு காப்பி போட்டு தர துப்பு கிடையாது. உட்கார் அப்படியே. வளையல் போடலாமா? ஏமா உட்காந்து சொன்னா அப்படியே கீழே உட்காந்துருவியா? சேர் போட்டு உட்காருமா. இரு நான் போய் சேர் எடுத்து வரேன். ஏந்திரி இதெல்லாம் முன்னாடியே சொல்லாதுங்க. செய்கிற வரைக்கும் வாய முடிஞ்சு இருக்கோங்க. நீ பார்த்து ஏந்திரி. சரி நீ போற. நீ சேர் எடுத்துட்டு வா. உள்ள ரூம்ல தானே இருக்கு சேரே. ஆமாக்கா ஹாலில் இருக்கு பாருங்க. ஏமா பூ பிடிக்க வர ஒரு புடவை கிடவை கட்டக்கூடாது சுடியார் போட்டுருக்க. புடவை கட்டணுமா? எனக்கு யாருமே சொல்லலையே. யார் அதிகா சொல்ல வேண்டியதுன்னா புடவை கட்டி ரெடியா இருக்க சொல்லியே. எனக்கு நான் தெரியும் சுடிதார் போட்டு நிப்பானே. ஏண்டியா ஒரு பட்டு புடவை கிட்ட புடவை கட்டி இருந்தா நல்லா அழகா இருக்கும் பார்க்கறதுக்கு. அதெல்லாம் அவளுக்கே தெரியணும், அவங்க மாமியாருக்கு தெரியணும். ரெண்டுமே இது மாதிரி என்ன பண்றது? எனக்கு அவளுக்கு தெரியல, நீ தான் சொல்லி தரணும். ஒரு ஃபங்க்ஷன் ஒரு நல்ல நாள் வந்து சாமி கும்பிடும்போது அந்த நல்லா புடவை தான் கட்டணும், சுடிதார் போடக்கூடாது. புடவை கட்டாதான் லட்சுமி கடாட்சியமா இருக்கும் அப்படின்னு சொல்லணும். நீ மங்களகரமா இருக்கும் அப்படின்னா நம்ம சொல்றது தான் அப்படியே செய்வாங்க. அண்ணி நான் வேணா போய் புடவை கட்டி வரட்டுமா? போய் கட்டி வந்துருமா? வேணாம் ஒன்றும் வேணாம், டைம் ஆகுது. இன்னும் நீ புடவை கண்டுபிடிச்சி அதுக்கு மேட்சிங் க்ளோஸை கண்டுபிடிச்சி அதை மாட்டி நீ புடவை கட்டி வரத்துக்குள்ள எப்படி இருந்தாலும் 1 மணி நேரம் ஆயிடும். எங்களுக்கு வேலை இருக்குது வீட்டில். கிளம்புல இங்கேருந்து சீக்கிரமா. சுடிதார போதும். இன்னொரு வாட்டி வருவோம் 7 மாதம். அப்போ புடவை கட்டி பட்டு புடவை கட்டி ரெடியாரு. அப்போ பூ முடிக்கும் போது புடவை கட்டி பிடிக்கும். சரி ஏன்னா நான் வேணா கட்டி விடுறேன். நீ 5 நிமிஷம் கட்டி விடுவேன். இது பாரு வீட்டுக்குள்ளலாம் போகாத. மாமியார் திட்டம். இப்போ போய் இதை சேரத்துன்னு சொல்லிட்டு அதான் அவங்க மாமியார் 10 செகண்ட் என்ன கத்த போகுதுன்னு தெரியல எனக்கு. ஏன் வீட்டுக்குள்ள போகக்கூடாதா? போகக்கூடாது. இதுனால இது நல்லா கதையா இருக்குது. ஆமா இங்க எல்லாம் அப்படிதான். இந்தாங்க சேர் வந்துச்சு. கொடுங்கக்கா. ஏண்டி சேர்லாம் சூப்பரா இருக்கு. அவங்க வீட்டுல இந்த மாதிரி அதான் வச்சுக்கிறாங்க. இது ஃபங்க்ஷன் பண்ற சேர். இந்த சேர்ல வந்து அழகா மேக்கப்லாம் பண்ணி உட்காந்து பூ முடிச்சா எவ்வளவு அழகா இருக்கும். ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணி இந்த பொழுது பட்டு புடவை மட்டும் கட்டிட்டு வந்துடுறேன். நீ நான் சொல்ற வச்சு கேட்க மாட்டேன் பாரு. டைம் கேம் ஆகட்டா. அதுக்கப்புறம் உனக்கு இருக்கிற கச்சேரி அதெல்லாம் ஒன்றும் ஆகாது. ஏமா வசந்தி சொல்லுங்க. நீ வா உனக்கு புடவை கட்டி விடுறேன். நல்லா பட்டு புடவை எடுத்துக்கொடு. அப்படியே புடவை கட்டி விடுறீங்களா? எனக்கு புடவை செய்ய கட்ட தெரியாது. அதனால புடவை கட்டாம இருக்கேன். எனக்கு அண்ணா கட்டி விட்டாங்க ரொம்ப பிடிக்கும். இன்னும் நீ புடவை கட்ட கத்துக்கல. எங்க நீ வீட்டுல இருக்கும்போது சுடிதார் போட்டு இருக்கேன். நான் எங்க புடவை கட்டுறது எல்லாம் உன் மாமியார் மற்றதெல்லாம் பேசுறாங்க. நீ புடவை கட்ட சொல்லிட்டு உனக்கு எதுவுமே கேட்கலையா? அவங்க சுடிதார் போட்டாலே ஓகே தான். புடவை கட்டுறதுல எதுவுமே கேட்கல. அதான் உனக்கு நல்லா வாட்டப்பட்டு போயிருக்கு. சரி இப்பெல்லாம் மணியாவது உனக்கு. சீக்கிரம் போய் புடவை கட்டிடுவாங்க. அண்ணி உங்க பின்னாடி இருக்கிற ரூம்ல புடவைலாம் இருக்கு. இங்கயா? ஆமா அப்ப வா சீக்கிரம் வா. என்னக்கா இந்த பக்கம் போயிட்டாங்க? இந்த பக்கம் தான் புடவைலாம் வச்சிருக்காங்களா? அந்த ரூமுக்கு போயிருக்காங்க. ஏண்டி மணி அவளை என்ன பண்ணிருக்கீங்க?
அத்தை உங்க பொண்ணு வந்து புடவை கட்டி தான் பூ முடிக்க போறாங்களா, அதனால புடவை கட்டிட்டு போயிருக்காங்க அக்கா. ஆமா நானே சொல்ல நினைச்சேன், புடவை கட்டி தான் லட்சணமா இருக்கணும். இதெல்லாம் முன்னாடியே ஃபோன் பண்ணி சொல்லிடாதீங்க உங்க பொண்ணு கிட்ட. 1 மணி நேரம் 2 மணி நேரம் அப்படின்னா தான் பேசியிருப்பீங்க தெரியல. எனக்கு அதெல்லாம் அவளுக்கு தெரியும் பார்த்தேன் நானே. ஒரு பிள்ளைக்கு தாயாக போறா, இன்னும் அவளுக்கு எதுவும் தெரிய மாட்டேங்குது. எல்லாமே நம்ம சொல்லி கொடுக்க வேண்டியதா இருக்குது. ஒரு நாளைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் உங்க பொண்ணு கிட்ட பேசுவீங்களா? அப்போ வந்து எப்படி குடும்பம் நடத்தணும், ஏதை குடும்பம் நடத்தணும், எப்படி இருக்கணும், அதெல்லாம் சொல்லி தராதீங்க. யார் எங்க போனாங்க, யார் எங்க வந்தாங்க, யார் என்ன பண்ணாங்க, இதை மட்டும் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. நான் எப்படி அதெல்லாம் கேட்டேன்? இப்படிதான் ஒரு நாள் கதவை உள்ள டாப்பல் போட்டுன்னு பட்டன் தூங்கிங்கிற பொழுது வெளியில இருந்து அத்தை 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 அத்தைன்னு கூப்பிட்டு கிடக்குறேன். கதவே திறக்கல. அது பத்தது கதவை டம் டம்னு அடிக்கிறேன், அப்பயும் கதவே திறக்கல. ஆனால் பேசுற குரல் மட்டும் கேட்குது. ஒரு வேளை தூக்கத்தில் பண்ணாத்துறாங்களா, என்ன பண்ணுறாங்க சொல்லிட்டு நானும் ரொம்ப நேரமாக அத்தை கூப்பிட்டு இருக்கேன். அப்புறமா வீட்டை சுற்றி போயிட்டு நான் பார்க்குற ஜன்னல் தந்தேன். அவங்க பொண்ணுக்கிட்ட பேசினேன் அவ்வளோ நேரமா, 1 மணி நேரம் கிட்ட நான் கதை தட்டினேன். அச்சோ அப்படியா? ஆமாம், பொண்ணுக்கிட்ட ஃபோனில் பேச ஆரம்பிச்சிட்டாங்க வச்சுக்கோங்க, உலகத்தையே மறந்துடுவாங்க. எனக்கு இதுன்னு தெரியல. கேட்டால் நான் பொண்ணுக்கிட்ட பேசவே இல்லை. 2 நிமிஷம் தான் பேசினேன். நேற்று பேசினேன், முன்னாடி பேசினேன், அப்படிலாம் கதெல்லாம் விடும். எல்லாமும் அப்படி தானே. பொண்ணுங்க வீட்டில் என்ன நடக்குதோ எல்லாத்தையும் ஏற்றி வச்சுட்டு காலையிலேருந்து நைட்டு வரைக்கும் என்ன நடந்தது எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்லணும். என்ன சாப்பிட்டாங்க, எங்கே போனாங்க, என்ன வாங்கினாங்க, எல்லாத்தையும் தெரிஞ்சிங்கன்னா தான் அவங்களுக்கு தூக்கமே வரும். நானும் எங்கள் அம்மாக்கெல்லாம் ஃபோனே பண்ண மாட்டேனே. அப்படி மீறி நான் ஃபோன் பண்ண கூட எங்கள் அம்மா எடுக்கவே எடுக்காது. யார் அதிகா? ஏன்னா நானும் அதுவும் பேசினா வச்சுக்க சண்டை போட்டுப்போம். ஏன்னா அதை கதை வளர்த்தி விட்டுருவேன், நான் அதை கதை வளர்த்தி விட்டுருவேன். அதனால 2 பேருக்குமே பயம். நான் ஃபோன் பண்ணனால பயப்படுவேன், அது ஃபோன் பண்ணனால பயப்படும். அது ஃபோன் எனக்கு வந்துச்சா கூட நான் பயந்தான் பயப்படுவேன். அதே மாதிரி நான் ஃபோன் பண்ணாலும் அது பயப்படும். ஓ இப்படி இருக்காங்களா? சரி அதை விட இவங்க புடவை கட்ட போனாங்க எவ்வளோ நேரம்? இவ்வளோ 2 பேரும் கொய்யா காக்கலாம் மாங்காய் இருக்கலாம் போனாங்க, என்ன பண்ணிருக்காங்க தெரியல. இம்மா கொஞ்ச நேரம் உட்கார, என் காலாக வலிக்குது. ஆமாம் என்ன கூட காலாக வலிக்குது. இம்மா காலையில் சீக்கிரமாக எழுந்துட்டுனா ஒரே டயர்டாக இருக்கு, தூக்கம் வர மாதிரி இருக்குது. என்னென்னமோ பண்ணது உடம்பு. ஏன் காலையில் சீக்கிரமாக எழுந்து அப்படின்னு வேலை செஞ்சா? கேட்டடியம்மா நல்ல கேள்வியா? காலையிலேருந்து எனக்கு வேலை வெட்டி இல்லையா? தலைக்கு மேலே வேலை இருக்குது. எப்பயுமே உங்கள் மாமியார் தானே வீட்டில் வேலை செய்வாங்க. நீ பசங்க எதுவுமே ஸ்கூலில் விட்டு வரது மட்டும் தானே உங்கள் வேலை. என் மாமியார் தான் என்ன வேலை செய்வாங்க. இப்போ கொஞ்ச நாள் நானும் கூட சேர்ந்து வேலை செய்கிறேன். ஆமாம் காலையிலேருந்து வாசல் பெருக்கி கோலம் வச்சிருவேன், இப்போ சாமான் துளைக்கிடுவேன், அதுக்கப்புறம் துணியெல்லாம் துவச்சி போட்டுருவேன். இது மட்டும் நான் செஞ்சிருவேன் காலையில். இது செய்யறதுக்கே டைம் இப்போ தான் எங்கள் மாமியார் வந்து எனக்கு காப்பி கொடுத்துருவாங்க. காப்பி குடிச்சிட்டு அப்புறமா பசங்களை ரெடி பண்ணி விட்டுட்டு அதுங்களுக்கு குளிப்பாட்டணும், தலை வரணும், யூனிஃபார்ம்லாம் போடணும். அதுக்கப்புறம் பசங்க கூட டிஃபன் சாப்பிடுவேன். சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா மணி 8 ஆகிடுமா? பரவாயில்லையே, காலையிலேருந்து இவ்வளோ வேலை செய்யா? ஆமாம் என் மாமியாருக்கு வந்து சமைக்கிற வேலை மட்டும் தான் கொடுத்துருக்கேன். பாவம்ல அதுவா. அப்புறம் பசங்க 8 ஸ்கூலுக்கு போயிடுவேன். ஸ்கூலில் எதுவுமே பசங்களை விட்டுட்டு 9 மணிக்கு பஸ் வரும்ல, பஸ் ஏறி மார்க்கெட்டுக்கு போயிட்டு காய்கறி வாங்கினு வீட்டுக்கு வந்துடும். எவ்வளோ வேலை செய்கிறேன் பாரு ஒரு நாளைக்கு நானே. பாப்பா ராதிகாவா இவ்வளோ வேலை செய்யுது. என்ன பண்ணுறது, சோம்பேறித்தனமாக 8 மணி வரைக்கும் தூங்கின காலம்லாம் போயிடுச்சு. இப்போலாம் காலையில் சீக்கிரமாக இருந்து எல்லா வேலையும் செஞ்சுட்டு வியாபாரத்தை பார்க்க வேண்டியதான் முதல் கடமையாக இருக்குது எனக்கு. இப்போதான் காசு சம்பாதிக்க ஆரம்பிச்சில, அதை தூக்க மாட்டேது போகுது. அதான் சொல்லுவாங்க பணம் கண்ணா பாய படுக்க மாட்டாங்கன்னு. அந்த பழமொழி உனக்கு தான் கரெக்டாக இருக்கு இப்போ. ஆமாம் சோம்பேறி இருந்தால் வச்சுக்க 10 நிமிஷம் யாரும் தர மாட்டாங்க. அதனால உழைக்கிற காலத்துலேயே உழைக்கணும்னு தான் உழைச்சிருக்கேன். 4 காசு சம்பாதிச்சா தான் பசங்களுக்கு என்ன ஒன்று செய்ய முடியும். என் வீட்டுக்காக பெயிண்ட் அடிக்காரு, அவர் நம்பி நான் இருந்தேன்னு வச்சுக்கேன் வேலைக்கே ஆகாது. அவருக்குள்ள சம்பாதிச்சு வச்சு பசங்களை படிக்க வைக்கிறதா, அதுங்க சாப்பாடு போகிறதா, மற்ற செலவுலாம் பார்க்கறதா, இல்லை வேறு நாற்று வேலை செய்யணும், சீமந்த செலவுலாம் வேறு இருக்குது, அதெல்லாம் வேறு பார்க்கணும், பிரசவம் வேறு பார்க்கணும், நிறைய வேலை இருக்குது. அதனால தான் நானே இறங்கிட்டேன் இந்த மாதிரி ஒரு வேலையில். பரவாயில்ல, நல்லா யோசிச்சு தான் வேலை செஞ்சுருக்கேன். நாங்களாம் பாரு வீட்டில் தண்டமாக இருக்கிறோம். வேறு எங்கேனா வேலைக்கு போகணும்னு வச்சுக்கேன், காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் அங்கேயே இருக்கணும். இதாவது ஒரு கொஞ்சம் நேரத்துக்கு விட்டுட்டு வந்துனே இருப்பேன். பசங்களையும் பார்த்துக்கலாம், வீட்டையும் பார்த்துக்கலாம், வீட்டில் இருக்க வேலையை செஞ்சுக்கலாம். கொஞ்சம் எனக்கு ஈஸியாக இருக்குது. இன்னும் யாரும் கிளம்பலையா? அப்படியே டேலை போட்டுட்டீங்களா? எங்கேயா பற்றி எனக்கு கிளம்பி எங்கள் வீட்டில் சாப்பாடு இல்லைன்னு சொல்லிட்டு யாரும் வந்து உட்காந்து இல்லை. எங்களுக்கு வேலை இருக்குது, அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் கிளம்பிடுவோம். எங்கள் இருந்து சொன்னால் கூட இருக்க மாட்டேன். எங்களுக்கு 1008 வேலை இருக்குது. வந்தமா வேலையை முடிச்சுமா போனமா இல்லாமல் உட்காந்து இருக்கீங்களா? எல்லாம் அவ்வளோ சொல்லணும். சும்மா இருந்தவங்க ஃபோன் பண்ணி வர வச்சிருக்கா. இங்கே எத்தனை மணி கூட கிளம்பும் தெரியல. நாஸ்தி பண்ணி வச்சு ஒரு வழி ஆக்கிட்டு தான் கிளம்புங்க போல இருக்குது. ஏன் சம்பந்தி உங்களுக்கு இதான் துணை தராதா? வந்தமா பார்த்தமா கிளம்பணுமா இருக்க மாட்டீங்களா? பூ முடிக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம், இன்னும் பூ முடிக்கல. புடவை கட்ட போயிருக்காங்க. புடவை கட்டிட்டு வந்தவொடனே பூ முடிச்சுட்டு சாப்பாடுலாம் கொடுத்துட்டு கிளம்பிடுவோம். சீக்கிரம் ஆகட்டும். கூட்டத்தை பார்த்தாலே பிடிக்க மாட்டேங்குது. கூட்டத்தை பார்த்தா பிடிக்க மாட்டேதுன்னா எங்கள் காட்டில் எதுவுமே வீட்டை கட்டி வைக்க வேண்டியதுதானே. கூட்டத்தை பார்த்தா பிடிக்க மாட்டேங்குதான். அப்படியே வாராமலையும் தோறாமலையும் 10 சவர சேரமும் சைனி செஞ்சு எடுத்து வந்த மாதிரி உட்காந்துக்குதுங்க. இப்போ புளி சத்தத்துக்கு வந்து வச்சுட்டு இப்போ இதெல்லாம் யார் கேட்டாலும் தூக்கி வந்ததுன்னு தெரியல. இந்த வேலை ஒருத்தன் லீவ் போட்டு வர சுற்றினுங்கிறான். மாமியார் வீட்டிலேருந்து வருவாங்க, நிறைய கவனிக்கணும்னு சொல்லிட்டு வரட்டாவன். சீக்கிரம் 10 நிமிஷத்தில் வேலையை முடிச்சுட்டு கிளம்புங்க. எங்களுக்கு வேலை வீட்டை போட்டிட்டு வெளியில் போகிறோம். எதை வீட்டை போட்டிட்டு வெளியில் போகிறீங்களா? ஏன் வெளியில் போகிறாங்களா? எதுக்கு நம்மளை இன்னைக்கு வர சொல்லிச்சு வசந்தி? தெரியலையே. வெளியில் போகிறோம் அதுன்னு எதுவுமே என்ன சொல்லவே இல்லையவா? சொல்லியிருந்தா நம்ம இன்னும் நாளைக்கு அவகாசமாக வந்துருக்கலாம்ல. எல்லா விஷயத்தையும் உங்ககிட்ட சொல்லணும். ரொம்ப முக்கியமான ஆளுக்கு பாருங்க இவங்க. நாங்கள் வீட்டில் இருப்போம், வெளியில் போகாது எங்கள் இஷ்டம். உங்கள் வீட்டில் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. வந்தீங்களா வேலையை பார்த்தீங்களா கிளம்பினே இருங்க. ஏக்கா இவன் என்னக்கா எப்படி பேசுகிறாங்க? அதான் ரொம்ப ஓவராக தான் போயிடுது வாய். வர ஆத்தத்துக்கு சாரத்துக்கு மண்டையில் அடிக்க போகிற பாரு. அமைதியாக இருக்காதிக்கா. வீட்டில் இருந்து என்ன சொல்லிட்டு வந்தேன்? அவங்க எது பேசினா நீ அமைதியாக இருக்குன்னு சொல்லி தானே கூட்டு வந்தேன். அதான் நம்ம சோறு இல்லாமல் இங்கே வந்து உட்காந்து மாதிரி பேசிட்டு போதே. இது சோறு பண்ண சொல்லிட்டு நம்ம வீட்டில் இருந்து சாப்பாடு செஞ்சு வந்து வச்சுக்கிறோம். நம்ம இங்கே வந்து பூ முடிச்சுட்டு நம்ம சாப்பிட்டு நம்ம போகிறோம். இதுக்கு என்ன கஷ்டமா இருக்குன்னு தெரியல. வெளியில் போகிறத போக வேண்டியது தானே. இப்போ யாரும் காலை பிடிச்சி உட்காந்துக்கிறாங்களா? வெளில போகுதுன்னு ரொம்ப ஓவரா சீன் போடுது. பெரியவங்க அப்படிதான் இருப்பாங்க. ஏன் பெரியவங்க 4 கும்பு முளைச்சிக்குதா மண்டியில்? வந்தவங்களை மாதிரி இது மட்டும் இல்லாமல் பேசுவதா? நம்ம வீட்டு பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கோன்றதுனால அது பேசுறதுக்குலாம் அமைதியாக இருக்க வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னு வச்சு வேற ஒருத்தர் வந்து வச்சுக்கேன், அவ்வளோதான். அது என்ன பண்ணுறது, தெரிஞ்சதானே பொண்ணு கொடுத்துருக்குறோம். ஆனால் ஆரம்பத்துலேருந்தே இந்த கல்யாணம் பார்த்தா எனக்கு பிடிக்கவே இல்லைதா. சரி மாப்பிள்ளை நல்ல மாப்பிள்ளையா இருக்காரு, நல்லா சம்பாதிக்காரு, நல்ல குணமாக இருக்காரு சொல்லிட்டு நம்ம பொண்ணு இங்கே கல்யாணம் பண்ணி கொடுத்தோம். இல்லைன்னு வச்சுக்கேன் இந்த கேள்வி எடுத்து நான் காலை கூட எடுத்து வைக்க மாட்டேன். சரி விடுக்கா, நம்ம வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், அமைதியாக தான் இருந்தாகணும். எதுக்கு ஒரு அளவு இல்லையா?
நம்ம அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுது. நம்ம வீட்டுக்கு யாரும் வந்து எப்படியே போட்டோம் நம்ம ஒன்றும் இல்லை. என் மாமியார் கேட்குது நல்லா இருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சொல்லுது நல்லா தான் இருக்கும்னு. மூஞ்சி அதே பாருல. இதை யார் கேட்க சொன்னது? அது நல்லா இருக்கே நல்லா இல்லையா என்ன நல்லா இல்லை என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. வீட்டிலேருந்து வரும்போது சொல்லி தான் கூட்டு வந்தாங்க. போயிட்டு அவங்க நல்லா இருக்கியா ஃபுல்லாக இருக்கே சொல்லிட்டு கேட்காதீங்க கம்முன்னு இருங்க. அவங்க ஒன்று உங்களுக்கு கேட்கட்டும் கேட்டாங்கன்னா பதில் சொல்லுங்க. ஆனால் அவ்வளோ தூரம் பச்சு சொல்லியும் வந்தவொடனே கேட்குறாங்க. அவங்க மரியாதைக்காக அவங்க கேட்குறாங்க. அவங்களுக்கு திருப்பி மரியாதை கொடுக்க தெரியல. இதுங்களெல்லாம் ஆரம்பிச்சு தட்டி வைக்கணும். நம்ம விட்டு கொடுக்குறது வந்து திமுறை ஆடுதுங்க. நம்மளை பார்த்தா பயப்படுங்க இவங்களாம். நம்ம எதுக்கு பயந்து கிடக்கிறோம் தெரியல.